Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை நம்ம எப்படி சிம்பிளா அலைட் மோஷன்ல எடிட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா எடிட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதோட மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினாலும் கீழ ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாம நம்மளோட வெப்சைட்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல நீங்க வந்து இதுல கீழ பாத்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்திருப்பேன். அந்த கோடை நீங்க வந்து டைப் பண்ணி நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது மாதிரி வரும். அதுதான் உங்களோட லிங்க். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கும். அதுலயும் நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து தேர்டில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து 4:5 ரேஷியோவில் தான் க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் நேமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இல்லை. ரெசல்யூஷன் 108 இருக்கட்டும், ஃப்ரேம் ரேட்டும் இருக்கட்டும், கலர் வந்து பிளாக் கலரே இருக்கட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆடியோ சாங் செட் பண்ணி கரெக்டாக நம்ம இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆடியோ சாங் இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடியோ சாங்கில் வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆலில் நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாங்கை வந்து தான் நான் இப்போ இன்புட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சாங் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் வந்து இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. நான் வந்து இதை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. டெலிட்க்கு இந்த பிளேஸில் டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இதோட சவுண்டை நான் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த பிளேஸில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் ஃபஸ்ட் லைனை சர்ச் பண்ணிவிட்டு தமிழ் போட்டிங்க அப்படின்னா தமிழில் எடுக்கலாம். லிரிக்ஸ்னு இங்கிலீஷ் போட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் லைன் நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் வேர்ட் செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்காக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபாண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். 36ல் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயிட் கலர்லாம் செட் பண்ண போகிறோம். வேறு எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? க்ளோ எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ளே பண்ணிப்பா. ஃபஸ்ட்டு வந்து டியூரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷன் ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்து இந்த ஃபஸ்ட் வேர்டு எதில் கட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த பிளேஸில் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை நீங்கள் வந்து லிரிக்ஸில் உள்ள எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 செகண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, செகண்ட் அதே மாதிரி செகண்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் இருக்கக்கூடியதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு வேர்டை வந்து டெலிட் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து செகண்ட் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சைஸை வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிக் கொடுத்துக்கலாம். இதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்க ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் தேர்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு கரெக்டாக செட் ஆகுறது பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணிடலாம். தேர்ட் லிரிக்ஸையும் இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும். அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய XML ஃபைல். ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது நான் கொடுத்துருக்க XML ஃபைல் இதுதான். ஓகேவா? இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம தனியாகவே ஒரு வீடியோஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த வீடியோஸில் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த வீடியோஸில் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு
சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதுலேயும் எஃபெக்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட், அதே மாதிரி தேர்ட் லிரிக்ஸ்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எல்லா லிரிக்ஸ்லேயுமே நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூவால் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இது எல்லாமே HD குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட்டில் போயிட்டு அந்த கோடை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிறது மாதிரி தான் வரும். சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்படின்னு ஒரு சின்ன வீடியோவாக நான் வந்து இந்த வீடியோஸில் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸ்லலாம் பிளாக் கலரில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த லிரிக்ஸ் எதில் கட் ஆகுதோ அதில் கரெக்டாக கொண்டு வச்சுட்டு இதை வந்து எண்டு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி தான் கரெக்டாக செட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆலில் போயிட்டு நீங்கள் வந்து செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது மாதிரி வரும். இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பிளாக் கலர்லலாம் இருக்குது. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்து இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 2 இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். இதையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இதில் வந்து முடியாது மாதிரி நீங்கள் வந்து எண்டு கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் வந்து ஸ்க்ரீனுக்கு இந்த 3 இமேஜையும் செட் பண்ணி கரெக்டாக வந்து எண்டும் கொடுத்து வச்சாச்சு. ஓகேவா, இந்த ப்ரொசீஜரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து மேலே வராத மாதிரி நம்ம கொண்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோஸில் உங்களோட இமேஜில் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் தேர்டில் இருக்கக்கூடிய இமேஜ்க்கும் இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து அந்த இமேஜ்க்கு மேலே வரணும். இனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த பிளேஸை வந்து லைட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே மூவ் பண்ணி உங்களோட லிரிக்ஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கக்கூடிய இமேஜ் அப்படியே மூவ் பண்ணி உங்களோட செகண்ட் இது கூட கீழே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேர்டு இமேஜ் அப்படியே மூவ் பண்ணி தேர்ட் லிரிக்ஸ்க்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக்ஸ்க்கு கீழே வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டே சொல்கிறேன், நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த லிரிக்ஸ் வந்து எதில் முடியுது அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட லோகோ செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு எழுதிட்டு இதில் உள்ள ஃபாண்டு இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைஸ் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை செட் பண்ணிட்டேன். இனி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட
லோகோ தான் ஓகேவா, நம்மளோட நேம் தான். நெக்ஸ்ட் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் இந்த ஒப்பாசிட்டி 100ல் இருக்கும், அதை கம்மி பண்ணி ஒரு 50க்காக செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு பாட்டுக்கு ஒரு இடத்துல கீழே இருக்கும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டியூரேஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் எண்டில் போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக சாங் ப்ளே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு A to Z எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோமா 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் சார் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் ஆப்ஷன்லேயும் நீங்கள் வந்து ஃப்ரேம் ரேட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட சைஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து செக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸில் ப்ரிப்பேரிங் டு எக்ஸ்போர்ட்டிங் வீடியோ வந்துடும். கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆயிரும். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.